நீங்கள் இணைந்திருப்பது டுடே ஜெஃப்னாவின் பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரசின் மகிழ்ச்சியான அறிவிப்பு. இலங்கையில் பயங்கரம், கணவனை கொன்று ஆற்றில் வீசிய பெண். முன்னாள் இராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவின் திருமணம் பொய்யானது. வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி பெருந்தொகை பண மோசடி. இன்றைய வானிலை முன்னறிவிப்பு. இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் திட்டத்தின் 2ஆம் கட்ட நடவடிக்கைகள் இந்த மாத இறுதியில் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த தகவலை நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், முதற்கட்டமாக இலவச அரிசி வழங்கும் திட்டம் கடந்த மாதம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் 34 லட்சம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் குறித்த திட்டத்தின் 2ஆம் கட்ட நடவடிக்கைகள் இம்மாத இறுதியில் ஆரம்பிக்கப்படும். இதன்படி மாவட்ட செயலகங்களூடாக தலா 10 கிலோகிராம் இலவச அரிசி வழங்கப்பட உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மனித பாவனைக்காக 1,76,000 கிலோகிராம் அரிசியை மீண்டும் பதப்படுத்தி வெளியிடுவதற்கு தயாராக இருந்த அரிசி ஆலையொன்று சுற்றி வளைப்பதற்கான நடவடிக்கையை அனுராதபுரம் மாவட்ட நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் நேற்றைய தினம் முன்னெடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உறங்கிக் கொண்டிருந்த கணவரை கொலை செய்துவிட்டு சடலத்தை கிரிபா ஆற்றில் வீசியதாக கூறப்படும் மனைவி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் கிரிபாவா பிரதேசத்தை சேர்ந்த உதயகுமார என்ற 32 வயதினையுடைய 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். 33 வயதுடைய சந்தேக நபரான பெண் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தனது கணவரை கொலை செய்துவிட்டு சடலத்தை முதுகில் சுமந்து கொண்டு சென்று ஆற்றில் வீசியமை போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த கொலைக்கான காரணம் வெளியாகாத நிலையில் சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரிபாவா போலீசார் மேற்கொண்டுள்ளனர். முன்னாள் இராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவின் இலங்கை பிரஜா உரிமை மாத்திரம் அன்றி இந்நாட்டு திருமணமும் பொய்யானது என அபினவ மக்கள் முன்னணியின் தலைவர் ஓஷால கேரத் தெரிவித்துள்ளார். அதன்படி டயானா கமகே என்பவரை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படும் சேனக டி சில்வா மற்றொருவரை சட்டபூர்வமாக திருமணம் செய்து கொண்டவர் என சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் உக்ரைனிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாகவும் அந்த திருமணத்தில் 2 குழந்தைகள் இருப்பதாகவும் ஓஷால ஹெரத் கூறுகிறார். அந்த பெண் தற்போது இலங்கையில் உள்ள வீடொன்றில் இருப்பதாகவும் இந்த 2 பெண்களுடன் சேனக டி சில்வா வாழ்ந்து வருவதாகவும் ஓஷால ஹெரத் கூறியுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீர்கொழும்பிலுள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்று ருமேனியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பொதுமக்களிடம் பெருந்தொகையை மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்களின் வேலை அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் முன்பாக பதற்றமான சூழல் நிலவியது. ஊடகங்களிடம் பேசிய பாதிக்கப்பட்ட நபர்கள் தாங்கள் 8 லட்சம் முதல் 1 மில்லியன் வரை ருமேனியாவில் வேலை கிடைக்குமென்ற நம்பிக்கையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே ரொக்கப்பணம் செலுத்திய 120 விண்ணப்பதாரர்கள் இருப்பதாக கூறிய அவர்கள் நேற்றைய தினம் அவர்களின் பணி அனுமதி ரத்து செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே தங்களின் சலுகை கடிதங்கள் மற்றும் பணி அனுமதி பத்திரங்கள் கிடைத்தது. அதற்கான விலை தொடர்பான நேர்காணல்களை எதிர்கொள்ள தயாராகி வரும் வேளையில் குறித்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் இதை தங்களுக்கு தெரிவித்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் மேலும் கூறினர். பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் நீதிமன்ற வழக்கு முடிவடைந்த பின்னரே தாங்கள் பணத்தை மீட்க முடியும் என்று தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு மேலாக வளிமண்டலத்தின் கீழ் மட்டத்தில் தென்படுகின்ற வளிமண்டலவியல் இடையூறின் காரணமாக அடுத்து வரும் சில தினங்களுக்கு மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடுகிறது. மத்திய சப்ரகமுவ, மேல், வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும்
மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.